வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க நம்ம எம்டியோட பெயில் அது இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு. நம்ம எம்டிக்கு பெயில் கிடச்சதா, பெயில் கிடைக்கிறதுக்கு எம்டி தரப்புலேருந்து கூறப்பட்ட விளக்கங்கள் என்னென்ன, அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பெயில் நமக்கு கிடச்சதா, அந்த பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நம்ம சிஎம் பேமெண்ட் எப்போ சிஎம் பேமெண்ட் போடுறாங்க, இதுக்கிடையில் போலீஸ் கேஸ் என்னென்ன செக்ஷனில் ஒரு மேலே வழக்கு பதியப்பட்டிருக்குது, அது எதனால் தாமதமாகுது அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் இதுக்கு மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா உறுப்பினர்களும் கலெக்டரேட்டில் போய் ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்குறாங்க. தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மக்களுக்கு வெற்றியை கொடுத்ததா, இல்லை அதனால் என்ன வரப்போகுது, என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த எம்டியோட பெயில் அது கிடைச்சதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கல. ஸோ அடுத்த ஹியரிங் பார்த்திங்க அப்படின்னா 12th ஒத்தி வச்சிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், முன்கூட்டியே நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எம்டி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விளக்கங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கோம், என்ன விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இல்லை ஒரு சில விளக்கங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ முதல் பாயிண்ட் பெயில் இன்றைக்கி கிடைக்கல. ஸோ எம்டி தரப்புலேருந்து என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் இது டெபாசிட் வாங்கலை, அதாவது அன்ரெகுலேட்டட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேன் பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த இதில் இவர் டெபாசிட் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் காவல்துறை பார்க்குது. பட் அதுக்கு எம்டி தரப்புலேருந்து ஈஸியாக பதில் சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் டெபாசிட் வாங்கலை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பொருள் விற்கிறாங்க. தட் மீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மெம்பர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த விளம்பரம் பார்த்தா கேப்சா போட்டால் அந்த அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இது அன்ரெகுலேட்டட் டெபாசிட் அப்படிங்கிற இதில் வராது. ஸோ இவர் எம்டி மேலே போட்டிருக்கிற கேஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கணும். சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரமிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுங்கள். இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் வருது. ஸோ இந்த பிரமிட் ஸ்கீம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அண்டர் ஆக்ட் 1978 அதில் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இது பேன் பண்ணியிருக்காங்க. ஆக்ட் ஆஃப் 1978 அதில் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்த பிரைமேட் ஸ்கீம் அப்படின்னா இதில் இருக்கா அப்படின்னா மறைமுகமாக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிற மாதிரியான ஒரு இது தோணுது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம பொருள் வாங்குகிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதில் விளம்பரம் பார்க்குறாங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட் கிடைக்குது. இதோடு நின்று இருந்துச்சு அப்படின்னா இது ஓகே. ஸோ இந்த விளக்கங்கள் ஈஸியாக அவரால் கொடுத்துட முடியும். இப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேர்த்தி விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அமௌண்ட் கமிஷனாக ஒரு போகுது. இப்போ ஒருத்தர் சேர்த்து விட்டால் ஒரு அமௌண்ட்டு, இன்னொருத்தர் சேர்த்து விட்டால் இன்னொரு அமௌண்ட்டு. அப்படிங்கும்போது இது அண்டர் அந்த பிரமிட் ஸ்கீம் வர மாதிரி இது உள்ளே வந்துடுது. பட் இவங்களோட தரப்பில் சொல்கிற நியாயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துறதில்ல, அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் அவங்க சேர்றாங்க. இது எல்லாமே ஓகே, விருப்பத்தின் பேரில் சேர்றாங்க. பட் ஒருத்தரை ஒரு பொருளை வாங்கினதுக்கு அதுக்கப்புறம் அந்த விளம்பரம் பார்க்குறதுக்கான அமௌண்ட் கிடைக்குது. அதோடு நின்று இருந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் சேர்த்தும் போது தான் அமௌண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ மறைமுகமாக என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தரை சேர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே தோணும். என்ன காரணம் அப்படின்னா அவங்கள சேர்த்து விட்டோம் அப்படின்னா இப்போ ஒருத்தரை சேர்த்தும் போது சம் அமௌண்ட்டு, இப்போது அவங்களோட சீலிங் சொல்கிறாங்க 6 பேரோ 7 பேரோ சொல்கிறாங்க. அது முடித்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி போக நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 45,000 அந்த மாதிரி கிடைக்குது. பட் நாம் பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ண உடனே நாம் விளம்பரம் பார்க்குறோம், கேப்சா போடுறோம்,
அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்திங் 12,500 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் மறைமுகமாக என்ன அப்படின்னா அந்த பிரமிட் ஸ்கீமில் வர மாதிரி, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த இதில் வர மாதிரியான ஒரு தோரணை தான் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு எம்டி தரப்பில் ஒரு சரியான விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்து இந்த கம்பெனி வந்து எஸ்எஸ்எல் வந்து தொடர்ந்து வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். பட் அந்த சரியான பதில், சரியான விளக்கம் வந்து நம்ம இஓடபிள்யூ கிட்ட அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது எம்டி தரப்புலேருந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து வந்து இது வந்து மாறும். மேக்ஸிமம் வந்து இது ஜனவரி பிப்ரவரி அந்த மந்தில் வந்து இது முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை வந்து சேர்க்குறாரு, அண்டர் பேண்ட் ஆக்ட் 1978 அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம்தான் இப்போ வந்து நமக்கு வந்து தடையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பேண்ட் ஆக்ட் கீழே வந்து நம்மளோட கம்பெனியோட திட்டங்கள் வந்து வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த பேண்ட் ஆக்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பேண்ட் ஆக்டில் வராமல் நம்ம வந்து கம்பெனி நடத்துறதுக்கு நடைமுறை திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். ஸோ அந்த விளக்கம் வந்து தெளிவாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம வந்து எம்டியோட முதல் நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எம்டியோட பெயில், அதுக்கப்புறம் கேஸ் வந்து சீக்கிரமாக வந்து முடிகிறது, அப்புறம் பேமெண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. எம்டிக்கு வந்து ஒன்ஸ் வந்து பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட்டோட அப்டேட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒன்ஸ் வந்து பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து உடனே வந்து நமக்கு சிஎம்மோட அமௌண்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மேட்ரு வந்து நமக்கு வந்து தெரியும். இதுக்கு இடையில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கங்கே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க போய் ஒன்றா சேர்ந்து கலெக்டரேட்டுக்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது, நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தோம், நாங்கள் இப்போ வந்து இந்த கேஸ்னால் வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை மனுக்கள் வந்து நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோரிக்கை மனுக்கள் கொடுக்கறதுனால நமக்கு என்ன லாபம், என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஒன்றுமே இல்லை. எல்லோரும் மனு கொடுக்குறீங்க, கண்டிப்பாக வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இது வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான நடவடிக்கையை வந்து உடனடியாக வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை. உங்களோட மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பட் வந்து நடவடிக்கை எப்போ அப்படின்னா இந்த கேஸோட அந்த இஓடபிள்யூ அவங்களோட முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன வந்து சொல்ல போகிறாங்க, இது வந்து எந்த ஆக்டில் வந்து வருது, இது வந்து இந்த திட்டங்கள் வந்து சரியான பாதையில் வந்து போயிட்டுருக்கா, இல்லை இது வந்து மக்களை வந்து இப்போ இல்லைனாலும் இன்னொரு இன் ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து மக்களை வந்து பாதிக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு அவங்க வந்து சொல்கிற பதிலை வச்சு தான் இந்த கோரிக்கை மனுவுக்கு நம்ம வந்து அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. அது இன்னும் சொல்லப்போனால் இந்த கோரிக்கை மனு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, அதனால் வந்து கம்பெனிக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அதை வச்சு அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ கோரிக்கை மனு வந்து ஏற்றுக்கிட்டாலும் கம்பெனியோட திட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேன் பண்ண ஆக்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க போகிறது இல்லை. ஸோ அப்போது நாம் அந்த கோரிக்கை மனு வந்து கொடுக்குறது இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். பட் அவங்கவுங்க மன திருப்திக்கு கண்டிப்பாக வந்து அதை கோரிக்கை மனுக்கள் வந்து கொடுக்கலாம். பட் இதோட முடிவு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணை முடிஞ்சு அவர் பெயிலில் வந்து வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்து கிடைக்கும். அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கணும். ஒன்ஸ் வந்து பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னாவே அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நமக்கு எல்லாமே தீர்வு வந்து கிடச்சிடும். எம்டி வெளியில் வந்துட்டார் அப்படின்னாவே நமக்கு வந்து தீர்வு கிடச்சிடும். ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கும். பெயில் கிடச்சி வந்த உடனே அந்த பேமெண்ட்டுங்கிற விஷயம் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பேமெண்ட்டுங்கிற விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்புவோம். திரும்ப அடுத்த ஹியரிங் வந்து 12th இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன அப்டேட், என்ன பேசியிருக்காங்க, என்ன விஷயங்கள் வந்து புதுசாக நமக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த அப்டேஷனில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.